திமுக தனது ஊழலை மறைத்து திசை திருப்பவே மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேசி வருகிறது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். டெல்லியில் இருந்து சென்னை திரும்பிய அவர் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது இவ்வாறு கூறினார். அதே நேரத்தில் மும்மொழி கொள்கையை ஏற்காவிட்டால் நிதி தரமாட்டோம் என்று மத்திய அரசு கூறுவது முறையல்ல என்றும் தெரிவித்த அன்புமணி ராமதாஸ், ஹிந்தி உள்ளிட்ட எந்த மொழியையும் மத்திய அரசு திணிக்க கூடாது என்று குறிப்பிட்டார். மத்திய அரசு ஏழை மாணவர்களுக்கு உண்மையிலேயே உதவ வேண்டும் என்று நினைத்தால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தவரை எங்களுடைய கொள்கை ஒரு மொழி கொள்கை தான். தமிழ் அவ்வளவுதான். காரணம், இதே போன்று வட மாநிலங்களில் அங்கே இருப்பது ஒரு மொழி கொள்கை தான் இருக்கிறது. உத்தரப்பிரதேசிலே அங்கே ஹிந்தி மட்டும்தான், ஒரு மொழி கொள்கை தான். வட இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இருமொழி கொள்கை கூட கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை ஏற்காவிட்டால் நாங்கள் நிதியை கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. யூபியில் ஏன் மும்மொழி கொள்கை கொண்டு வரல? பீகாரில் ஏன் மும்மொழி கொள்கை இல்லை? வட மாநிலங்கள் ஏன் மும்மொழி கொள்கை இல்லை? அங்கே ஏழை மாணவர்கள்லாம் இல்லையா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறாங்களா? நீங்கள் ஏழை மாணவர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுன்னா நீங்கள் நீட்டை ரத்து பண்ணுங்க. நீட்டு தேர்வு ஏழை மாணவர்களுக்கு எதிரானது, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது, அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதிரானது. எத்தனை நீட்டுனால எத்தனை பேர் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க மாணவர்கள் மாணவிகள்லாம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 200-300 பேர் தற்கொலை, அவங்க உயிரை எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீட்டுனால, மும்மொழி கொள்கைனால இல்லை, இருமொழி கொள்கைனால இல்லை. ஒரு மாநிலம் கொள்கையை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் அந்த மாநிலோட உரிமை அது. தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான கட்சிகள் மக்கள் எங்களுக்கு இருமொழி கொள்கை போதும், மும்மொழி கொள்கை தேவையில்லை, அவசியமும் கிடையாது இன்னைக்கு.